அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 14, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நவம்பர் 14 குழந்தைகள் தினம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துடலாம். காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞானம் கருதுபவர், உலகத்தை கொல்ல கருதுகின்றவர், உலகத்தை கொல்லனா உலகத்தை தன்வசப்படுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் அப்படின்னு காலமறிதல்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 100% தேர்ச்சி போன்ற பொய் விளம்பரம் கூடாது. பயிற்சி மையங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களால் தவறான விளம்பரங்கள் வெளியிடப்படுவதை தடுக்கும் வகையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு புதன்கிழமை வெளியிட்டது. அதன்படி 100% தேர்ச்சி, 100% வேலை உத்தரவாதம் போன்ற பொய்யான கூற்றுகளுடன் விளம்பரம் வெளியிட பயிற்சி மையங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இதோட இமேஜ் இருக்குது. டைம் இருக்கிறவங்க எடுத்து வாசிச்சு பாருங்கள். அடுத்ததாக நாடு தழுவிய கடலோர கண்காணிப்பு பயிற்சி நவம்பர் 20 தொடக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படையின் தலைமையில் கடலோர கண்காணிப்பு 24 சி விஜில் 24 பயிற்சி நவம்பர் 21, 20, ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய அளவில் நடத்தப்படுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் புதன்கிழமை தெரிவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பேர் பார்த்துக்கோங்க, சி விஜில் 24. 2028 இந்திய பணியாளர்களின் எண்ணிக்கை 45.7 கோடியாக உயரும்னு தெரிவிச்சிருக்காங்க. வரும் 2028 ஆண்டுக்குள் அமெரிக்காவில் உள்ள இந்திய பணியாளர்களின் எண்ணிக்கை 45.76 கோடியாக உயரும் என்று ஆய்வு தகவல் வெளியாகியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு 42.37 கோடி பணியாளர்கள் இருந்தனர். இந்த எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 3.38 கோடி உயரும் என்று அமெரிக்க மென்பொருள் நிறுவனமான சர்வீஸ் நவ் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சும்மா டேட்டாவை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பிரிட்டன் எழுத்தாளருக்கு புக்கர் பரிசு. பிரிட்டனை சேர்ந்த எழுத்தாளர் சமந்தா ஹார்வே, அந்த படத்தில் இருக்கிறவங்க, இந்த ஆண்டின் புக்கர் பரிசை வென்றுள்ளார். ஆர்பிட்டல் என்ற அவரது புதினத்துக்காக அந்த பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது. முதல் முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வசிக்கும் 6 விண்வெளி வீரர்களை கதாபாத்திரங்களாக கொண்டு எழுதப்பட்டுள்ள அந்த புத்தகம் பிரிட்டனில் மிக அதிகமாக விற்பனையானது. ஸோ இது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வசிக்கும் 6 விண்வெளி வீரர்களை கதாபாத்திரங்களாக கொண்டு எழுதப்பட்டிருக்கு. இந்த புதினம் சிறிய அளவிலான அதே நேரத்தில் மிக அழகான விரிந்த கருத்துக்களை கொண்டுள்ளதால் அந்த புத்தகத்துக்கு இலக்கியத்துக்கான உலகின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான புக்கர் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பரிசுடன் 50,000 பவுண்ட், அதாவது சுமார் 53.63 லட்சம் ரொக்கத் தொகையும் சமந்தா ஹார்வேக்கு வழங்கப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஹரியானாவில் அரசியல் சாசன அருங்காட்சியகம் நவம்பர் 26 ஓம் பிர்லா திறந்து வைக்கிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. பார்வையாளர்களுக்கு உதவும் ஐஐடி வடிவமைத்த வழிகாட்டு ரோபோன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஓபி ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழகத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகத்தை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நவம்பர் 26 திறந்து வைக்க உள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. சிறப்பு அம்சங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இங்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத், KM முன்ஷி உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரின் சிலைகள், ஓவியங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அசல் பிரதி, அதை விவரிக்கும் சிற்பங்கள், கண்காட்சிகள், ஓவியங்கள், அஞ்சல் தலைகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நவம்பர் 26 எலாபரேட்டாக பார்ப்போம், நியூஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணும்னு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.